நம்ம எல்லாருக்குமே ஒரு தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கும். அதே மாரி ஒரு அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா எப்படி இருக்கும்? நான் விளையாட்டுக்கு சொல்லல. சீரியஸாவே தமிழ்நாடு கவர்மெண்ட் நெறைய பிசினஸ் நடத்திட்டு வராங்க. சரி, ஒரு கவர்மெண்ட் எதுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரலாம். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்படி ஒரு சில தேவைகள பூர்த்தி பண்ண ஒரு நாட்டு கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு தொழில தொடங்கும். உதாரணமா பாலைவன பகுதியில பேரிச்சம்பழம் அதிகமா கிடைக்கும்னு வச்சுப்போம். அந்த பழத்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய லாபத்த மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு செலவழிப்பாங்க. அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு வர பிசினஸ் என்னென்ன? அது எந்த அளவுக்கு வருமானத்த குடுக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஸ்னாப்சி அகாடமிலேருந்து பேசிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இத பத்தி தான் பேச போறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தோட வருமானத்திலே மிகப்பெரிய தூண் அப்படின்னா அது டாஸ்மார்க் தான். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மது விற்பனை. இந்த டாஸ்மார்க்கோட ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சரா இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். எதுக்காகன்னா 1980களில் மதுபான விற்பனை ஒரு சில தனியார் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒரு சில தனியார் முதலாளிகள் ஒன்றா சேர்ந்து மதுபான பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, மதுபானத்தில் கலப்படம் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 70 80 காலகட்டத்தில் தரமற்ற கள்ளச்சாராயம் குடிச்சு மக்கள் கொத்து கொத்த உயிரிழக்கிற சம்பவங்கள்லாம் அதிக அளவில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கமே கொண்டு வந்தது இந்த டாஸ்மாக். இதனால் மக்களுக்கு தரமான மதுவும் மாநிலம் முழுக்கும் ஒரே மாதிரி விலையும் இருக்கும். ஆரம்பத்தில் மதுவை ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி குடோனில் ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மொத்த வியாபாரம் அதாவது ஹோல்சேல் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சில்லறையாக மக்கள்கிட்ட விற்க பார் அண்ட் ரீட்டைல் ஸ்டோர் எல்லாமே ப்ரைவேட்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 2003க்கு அப்புறம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க. ப்ரைவேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்த பார் அண்ட் ரீட்டைல் ஷாப்போட லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. இனிமேல் மொத்த வியாபாரமும் சரி சில்லறை வியாபாரமும் சரி என அனைத்துமே அரசாங்கம் நேரடியாக வழங்குற டாஸ்மாக் கடைகள் மூலமாகவே விற்கும் அப்படின்னு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பல ஆயிரம் கோடி லாபம் முழுசாக அரசாங்க கஜானுக்கு வர தொடங்குச்சு. 2003க்கு அப்புறம் நிறைய ஆட்சி மாற்றம் வந்த பிறகும் இந்த டாஸ்மாக் பிஸ்னஸை எந்த ஒரு அரசாங்கமும் நிறுத்தலை. ஏன்னா எப்போ சில்லறை விற்பனையாக அரசாங்கமே மதுவை விற்க ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து இதோட வருமானம் பல மடங்கு ஏறிடுச்சு. சில ஆயிரங்களை மட்டுமே இருந்த வருமானம் 10,000 20,000 தாண்டி இன்னைக்கு 50,000 கோடியில் வந்து நிற்குது. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எந்த கவர்மெண்ட் விட்டு கொடுக்கும்? எலெக்ஷன் டைமில் பூர்ண மதவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க. பட் அவங்களால கம்ப்ளீட்டாக டாஸ்மாகை க்ளோஸ் பண்ண முடியாது. 500 கடையில் மூடுவாங்க. அதே நேரத்தில் மதுவோட விலையை அதாவது எக்ஸஸ் டியூட்டியை ஏற்றிடுவாங்க. இதனால கடைகளோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் கசப்பான உண்மை என்னன்னா அரசாங்கம் கொடுக்குற பல இலவச திட்டங்கள் அதாவது மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், பொங்கல் பரிசு இது எல்லாத்துக்குமே பணம் அதாவது ஃபண்டு கொடுக்கறதே இந்த டாஸ்மாகோட வருமானம் தான். இதில் ஒரே நாளில் மூடிட்டா அரசாங்கத்தோட பொருளாதாரமே ஆடி போயிடும். இதனால இது ஒரு தவிர்க்க முடியாத பிஸ்னஸாகவே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு வர இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான் டிஎன்பிஎல் அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். டாஸ்மாக்கு காம்படிட்டர் யாரும் கிடையாது. ஸோ அதனால் நம்பர் 1 பொசிஷன். பட் பேப்பரை உற்பத்தி பண்ணி அதை சேல் பண்ணுற மார்க்கெட் ரொம்ப பெருசு. இதில் எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிறது ஐடிசி அண்ட் ஜேகே பேப்பர்ஸ். இந்த மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு டஃப் கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் டிஎன்பிஎல். 1970களில் பேப்பரை தயாரிக்க நிறைய மரங்களை வெட்ட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அப்போ தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பிளான் போட்டாங்க. கரும்புலேருந்து சர்க்கரை எடுத்த பிறகு தூக்கி போகிற சக்கையை வச்சு பேப்பர் தயாரிக்கிற டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இதனால மரங்களை காப்பாற்றப்பட்டுச்சு. குப்பையில் போகிற சக்கையும் காசாக மாறுச்சு. இன்னைக்கு கரும்பு சக்கையை பயன்படுத்தி பேப்பரை தயாரிக்கிற உலகின் மிகப்பெரிய ஆலைகளில் டிஎன்பிஎலும் ஒன்று. இன்னைக்கு டிஎன்பிஎல் தயாரிக்கிற பேப்பர் இந்தியா முழுக்க மட்டும் இல்லை சுமாராக உலகத்தில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. டிஎன்பிஎலோட வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெவன்யூ சுமார் 5000லேருந்து 6000 கோடி வரைக்கும் இருக்கும். நெட் ப்ராஃபிட் இதில் எல்லா செலவும் போக ஆண்டுக்கு சுமார் 200லேருந்து 400 கோடி வரைக்கும் இருக்கும். இதில் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. இந்த அளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனி கூட சம்பாதிக்காது. 3வது பிஸ்னஸ் ஆவின். டாஸ்மாக் அண்ட் டிஎன்பிஎல் இந்த 2 பிஸ்னஸும் லாபத்தை அள்ளி தரக்கூடியது. ஆனால் ஆவின் அப்படி இல்லை. ஒரு கம்பெனியோட வெற்றி அதோட லாபத்தில் மட்டும் இல்லை அது செய்கிற சேவையிலும் இருக்குன்னு நிரூபிச்சிட்டு இருக்கு ஆவின். கிராமப்புறங்கள்லேருந்து பாலை வாங்கி மாவட்ட அளவில் ப்ராசஸ் பண்ணி மாநில அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த ப்ராசஸை அமுல் அப்படிங்கிற பிராண்டு கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது சரி, ஆவின் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா பசுன்னு அர்த்தம். ஆவின்னா பசுவின். பசுவின் பால்னு அழகாக தமிழில் பேர் வச்சுருக்காங்க. ஆவின் பால் மட்டும் கிடையாது, நெய், வெண்ணெய், ஐஸ்கிரீம், பால்கோவான்னு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ஆவின் வளர்ந்து நிற்குது. ஆவினோட கணக்கு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. வருஷத்துக்கு 7000 கோடி அளவுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் லாபம்னு பார்த்தா வெறும் 100லேருந்து 200 கோடி வரைக்கும் தான் இருக்குது. இவ்வளவு கம்மி தானேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் கவர்மெண்ட் இங்கே தான் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் விவசாயிகிட்ட குறைஞ்ச விலைக்கு பாலை வாங்கி மக்களுக்கு அதிக விலைக்கு விற்பாங்க. ஆனால் ஆவின் அப்படி பண்ணுறதில்ல. கிராமத்தில் இருக்க விவசாயிகிட்ட அவங்களுக்கு கட்டுப்படியாகிற நல்ல விலைக்கு பாலை வாங்கி ப்ரைவேட் கம்பெனியை விட கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைக்கும் நடுவில் எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாதனால தான் கவர்மெண்ட்டுக்கு லாபம் கம்மியாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆவின் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனிஸ் பாலை விலையை எதிர்ப்பாங்க.
தமிழ்நாடு கவர்மெண்ட் லாபம் தரக்கூடிய பிசினஸ் மட்டும் பண்ணல, நஷ்டத்துல போயிட்டு இருக்க பிசினஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டோட உயிர் நாடியா இருக்கிற 2 மிகப்பெரிய துறைகள் இருக்கு. வருஷத்துக்கு 75,000 கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்தாலும் 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடல்ல இருக்கு. அப்படி என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.